இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க போய் அவங்க கிட்ட பேசுனீங்களா இல்லையா? இல்லனா இந்த கல்யாணமே நடக்காதுங்க. கல்யாணம்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லா ஏற்பாடு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லைன்னு சொன்னா இந்துவோட வாழ்க்கையே நாசமாயிடுங்க. மீரா, நேத்து ராத்திரி நான் போய் அவங்க கிட்ட பேசினேன். மன்னிப்பு கேக்குறேன்னு சொன்னானா? வம்சி தப்பு பண்ணதுனால தான் நான் அவனை அடிச்சேன். நான் எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டான். அவன் சொல்லுவான், அவனுக்கு என்ன ஆச்சு? நம்ம பொண்ணோட கல்யாணம் தானே நிக்க போகுது. உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவன் சொல்றதுதான் கரெக்ட். அப்படிப்பட்ட ஒருத்தவனுக்கா இந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? உண்மையிலேயே நீங்க ஒரு அப்பாவா இருந்தா இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னானா? அவன் அப்படிதான் சொல்லுவான். எதுக்குன்னா அவன் எதிர்பார்க்கறதும் அதானே. உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவன் ஏமா நினைக்க போறான்? நீதான் அவனை உன் அண்ணனை நினைக்கலையே தவிர அவன் உன்னை தங்கச்சியை தான் நினைக்கிறான். அவன்லாம் என்ன தங்கச்சியா நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. போய் அவன்கிட்ட சாரி சொல்லுங்க, அது போதும். பாரு நட்சத்திரா, கல்யாண மாப்பிள்ளைய அடிச்சது பத்தாதுன்னு கல்யாணத்தையே நிறுத்த சொல்றானா அவன். யார் அந்த வார்த்தையை சொன்னது? வேற யாரு? அந்த ககன் தான். அதுவும் கரெக்ட் தானே. ககன் அடிச்சிருக்கானா? வம்சி எந்த தப்பும் பண்ணாம அவையும் அடிக்க போறான். எனக்கு என்ன தோணுச்சோ அதேதான் ககனும் சொல்லிருக்கான். என்னதான் இருந்தாலும் ககனே சொல்லிருக்கானா, கண்டிப்பா அது கரெக்டா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்யாணத்தை நிறுத்துறதா நல்லது. என்ன நட்சத்திரா, நீ எப்படி பேசுற? கல்யாணத்தை நிறுத்திட்டா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒரு சம்பந்தம் பாதிலே நின்னு போச்சுன்னா என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இன்னொரு சம்பந்தம் நம்மளை தேடி வருமா? இல்லனா இந்துக்கு கல்யாணம் நடக்குமா? இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த ககன் அப்படி சொன்னானு நீ அப்படி பேசினா எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்கம்மா. அவங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கற விஷயம் எல்லாம் நீதான் பாத்துக்கணுமா? என்ன அங்கிள், மேல எல்லாரும் இந்த கல்யாணம் நடக்குமோ இல்லையோன்னு டென்ஷன்ல இருக்காங்களே. கல்யாணத்தை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கல்யாணம் நின்னு போற சிச்சுவேஷன் வந்துச்சு. யாருனால? அந்த ககன்னால. அவனே போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்ப கேட்டு இந்து கல்யாணத்தை நடக்கிற மாதிரி பண்ணி ஆகணும். இல்லன்னா அவங்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் நீ மனசுல போட்டு குழப்பிக்காம எல்லாருக்கும் நல்லபடியா டான்ஸ் கத்து கொடுத்து பிராக்டிஸ் பண்ண வைமா. அபூர்வா நல்லா தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அவ தூங்கி எழுந்திருக்கட்டும். அதுக்குள்ள நீ மத்தவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துரு. சரிங்கப்பா, 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 சரிங்கப்பா. அவரு போய் மன்னிப்பு கேக்குறதுங்கிறது நடக்காது. நீங்க போய் அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிற பொறுப்பு உங்களோடது. நீ என்ன பத்தி என்னதாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா? என்னடி என்ன பார்த்தா உன் வேலைக்காரி மாதிரி தெரியுதா?
மேடம், நீங்க அந்த நாகுவோட சேர்ந்து செஞ்ச தில்லாலங்கடி வேலையெல்லாம் இந்த செல்போன்ல டேட்டா ரூபத்துல பத்திரமா இருக்கு. நீங்க சரின்னு சொன்னா நான் கிளம்புறேன். இல்லனா இந்த போன்ல இருந்து அங்கிளுக்கு மொத்த டேட்டாவையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்களோட தலைவிதி தருகினத்தோம் ததிகினத்தோம் தன். ஆஹா, இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட காட்டணும்னு நினைக்காதீங்க மேடம். போறீங்களா இல்ல இதை அனுப்பவா? போறடி, போய் தொலைற. இந்த போனை உன்னை கையில வச்சுக்கிட்டு என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கல. ஹலோ மேடம், யானை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அத வழிக்கு கொண்டு வர வேண்டிய ஆயுதம் சின்னதா இருக்கும். லாஸ்ட் பஞ்ச் டயலாக் சொல்லணும்னா என்னோட ஸ்டைலே வேற. இவ்வளவு கோவமாலாம் பார்க்காதீங்க. சீக்கிரமா போய் நான் சொன்னதை முடிச்சிட்டு வாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரத்துல அந்த பையனை உன் புள்ள அடிச்சு கல்யாணத்தை நிறுத்துற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். என் பையன் எதுக்கு அடிச்சான்னு உங்களுக்கு தெரியாதா? அது எதுவா இருந்தாலும் சரி, கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு தெரியும்ல. இப்போ உன் புள்ள வந்து அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க, இல்லன்னா நடக்காதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை உன் பையன் கிட்ட சொல்லி சாரி கேட்க சொன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றானாமே. அவனுக்கு என்ன ஆச்சு? என்ன வேணாலும் சொல்லுவான். இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கறது அதுதானே. எங்க வீட்ல எல்லாம் கல்யாணமே நடக்க கூடாது, நாங்க யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. உங்க பிள்ளைங்களுக்கு எந்த சம்பந்தமும் வராதுன்னு எங்களுக்கு வர சம்பந்தம் எல்லாத்தையும் கெடுக்க பாக்குறீங்களா? நாங்க ஏன் அப்படி நினைக்க போறோம் சொல்லுங்க? அந்த பையன் இந்து கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்றதுக்காக என் பையன் அந்த பையனை அடிச்சதா சொன்னா அதுல என்ன தப்பு? ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறவங்க, கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதுல தப்பு இல்ல. அதெல்லாம் குற்றமாயிடுமா? நெருக்கமா இருக்கிறது வேற, தப்பா நடந்துக்கிறது வேற. கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவீங்க. ஏன் புள்ள தப்பு பண்ணிட்டான்னு யோசிக்கிறீங்களே தவிர, அந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பண்ணிருக்கானா, இதுக்கப்புறம் அவன் எப்படி எல்லாம் நடந்துப்பான், அப்படி ஒரு சம்பந்தம் ஒத்து வருமா இல்லையான்னு ஒரு வாட்டியாவது யோசிச்சீங்களா? நீ அவன மாதிரியே பேசுறியா? நான் இப்படி மனசு உடைஞ்சு அழுறது உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குல்ல? நீங்க அழுகிறத பார்த்து எங்களுக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு என்ன தெரியும்? நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா நீ எதுக்கு என் புருஷனை திருட்டுத்தனமா சந்திக்கிற? உன் புள்ள எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான்?